ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூட் தெஃப்ட் வார்ஸ் பார்ட் 3 தான் இன்றைக்கி நம்ம வந்து விளையாட போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்ட் 3 தான் விளையாட போகிறோம். அப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்றைக்கி 2025 எல்லாருக்கும் இந்த வருஷம் ஹாப்பியாக போகணும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேமை வந்து விளையாடலாம். ஸோ நான் வந்து பார்ட் 2வா பார்ட் 1ஆ அப்படின்னு தெரில. ஸோ அதில் வந்து நான் வந்து கரெக்டாக அந்த கார் மிஷின் வரைக்கும் முடிச்சிருக்கேன், அந்த பீட் த கிரில்ஸ் ரெக்கார்ட்ஸு. ஸோ அது வரைக்கும் முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் இன்னும் முடிக்கணும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து இந்த பார்ட் 3ல் பார்க்க போதும். ஸோ ஓகேவா, வாங்க. ஸோ எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வரப்போகுதுன்னா, அதாவது ஜாம்பி சீரீஸோட லாஸ்ட்டு பார்ட் தாங்க வரப்போகுது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, நான் அதை முடிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து அதை அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து வீடியோ என்கிட்ட இப்போ இருக்குது. நான் அதை வந்து எப்போ நெக்ஸ்ட் வீடியோ அதாங்க, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக கிரில் வீட்டுக்கு போகணும். ஸோ பத்திரம். ஸோ இது வந்து ஹாலோவின் அப்டேட் கைஸ். பார்த்துக்கங்களா, இது பாருங்கள், வீடெல்லாம் இருக்குது பாருங்கள், பேய் வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து இந்த ரிச்சியை காப்பாற்றிட்டோன்னே நான் வந்து அந்த வீடியோஸ்லாம் போடுறேன். ஓகே, இப்போ வந்து கிரில் சொல்கிறான், எப்பட்றா நீ அந்த ரேஸை முடித்த? ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. இப்போ வந்து அதை வந்து ஜெயில் வந்து ஒன்றுத்தில் ஹேக் ஆகிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம போயிட்டு என்னென்ன பண்ணணும்னா, ஹேக்கிங் டூல்ஸ் எடுத்துகிட்டு வரணுமா. இவன் வந்து ஜெயிலை ஹேக் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறானா. ஸோ வந்து அது ஃபஸ்ட்டு ஒரு ஹேக்கிங் டிவைஸ் வந்து எங்கே இருக்குன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டெசர்ட் ஃபேக்ட்ரியில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸில் ஒன்று இருக்குது. இப்போ ரிச்சி வெயிட் பண்ணுறான், சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்றான். ஓகே, இப்போ வந்து நம்ம 3 பொருள் எடுத்துகிட்டு வரணுங்க. கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுவோம். ஸோ அப்படியே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஐயோ, பத்திர. ஓகே, வண்டி தான் கொஞ்சம் டச்சு வர மாட்டேங்குது. கொஞ்ச நாளில் அப்படியே போயிடுச்சுன்னா வந்துடும். ஐயோ, இவனை ஏற்றிட்டேனா? ஐயோ, இது என்னடா இது, வண்டி பறந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கூட நிற்க மாட்டேங்குது. சுடுவேங்களே. இந்த காப்ஸை வேற சமாளிக்கணுங்க. பாத்திரம். இங்கே போகிற வழிங்களெல்லாம் மனுஷங்க போகிறாங்களா, டக்குன்னு பிரேக் வேறு இந்த வண்டியில் பிடிக்க மாட்டேங்குது பாருங்கள். பிரேக்கு பிடிச்சா கரெக்டாக அந்த லாரிக்கிட்ட போய்ட்டு வண்டி நிற்குது. அப்போ எப்படி என்னால் அவனை ஏற்றாமல் இருக்க முடியும்? இவங்க வேறு நடுவில் கரெக்டாக நடு ரோட்டில் வந்து போகிறாங்க. இது வந்து என் தப்பு இல்லைப்பா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது வந்து அவங்க தப்பு தான், நடு ரோட்டில் போகிறது தப்பு. அதுக்கு தான் அந்த கிராஸ் ரோடுன்னு இருக்குது, அங்கே தான் போனோம். ஓகேவா, நடுவில் போனால் நம்ம ஏற்றி விட்டுறலாம். ஓகே, இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஐயோ, இவனுங்களுக்காக நம்ம வண்டியை எங்கெங்கேயோ திருப்பி எங்கெங்கேயோ முட்டிக்கிறோம். ஓகே, இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. ஓகே, இப்போ இங்கே ஒன்று இருக்குமே. எஸ், இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஹேக்கிங் டூலு, இதை எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இதை எடுத்துக்கோங்க. ஐயோ, வண்டி ஏறா. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் தாங்க போகணும். ஏன்னா வந்து இந்த 2 மெட்டீரியல் இருக்குல்ல, கிரில் சொன்ன 3 மெட்டீரியலில் இந்த 2 மெட்டீரியல் இங்கேயே தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு 3rd மெட்டீரியல் இருக்குல்ல, அது மட்டும் நம்ம கொஞ்சம் தூரமாக போக வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் இங்கேயே ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலான்னு இருக்கேன். ஸோ இங்கே வந்து ஆஃபீஸ் இருக்குமே, ஒரு ஆஃபீஸுங்க கரெக்டாக. ஐயோ, க்ரீன் கார் ஏற்றாத கார். ஓகே, இங்கே தாங்க இருக்கும் கரெக்டாக. அது இந்த ஆஃபீஸ் தான். கரெக்டாக நில்றா. அப்பா, நின்றாச்சுப்பா. ஓகே, இங்கே தாங்க வந்து இந்த செகண்ட் மெட்டீரியல் இருக்குது. இதோ இங்கே இருக்குது, எட்ரா செகண்ட் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு வந்து என்னடா எங்கள் வண்டி பீராச்சு, இதானே என் வண்டி, ஏஞ்சிட்றா. ஓகே, இப்போ வந்து நம்ம 3rd மெட்டீரியல் எடுக்க போகிறோம். அது எங்கே இருக்கோன்னா வந்து அந்த டெசர்ட் ஃபேக்ட்ரிக்கு தான் போகணும். ஸோ அது வந்து எனக்கு அந்த வழி தெரியும் எப்படி போகணுன்ட்டு. ஸோ வந்து கரெக்டாக லாஸ்ட்டு ரோடு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு ரோடு எடுத்து
டக்குன்னு டேர்ன் எடுக்கணும் லாஸ்ட் ரோடில். ஓகேவா, இந்த ரோடுக்கு வந்துடுங்க. அப்படியே இங்கே வந்து எடுத்துக்கோங்க. அப்படியே நேராக போகணும். நேராக போனால் வந்து வராது, கொஞ்சம் தூரம் லாங்குங்க. இது வந்து தேர்ட் மெட்டீரியல் மட்டும் கொஞ்சம் லாங்கு. ஓகேவா, என்னடா இவன் யூட்டன் போட்டு மாதிரி எங்கெங்கே போகிறான். ஓகே, அவ்வளோதான். இந்த பிரிட்ஜில் வந்து நம்மளோட ஸ்பீடை செக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வந்து இங்கே மனுஷங்களாம் அவ்வளோவா போக மாட்டாங்க, ஒன்லி கார்ஸ் தான். கார்ஸ் அடித்தாலாம் போலீஸ் கேஸ் வராது. வரீங்களா எவ்வளோ ஸ்பீடில் போயிடுறேன்னு. 128 போகிறேன். டக்குன்னு பிரேக்கப் போட்டுற வேண்டியது தான். ஸோ இது வந்து ஏர்போர்ட்டுக்கெல்லாம் வந்து நம்ம போயிடணுமா போகலையான்னு தெரில. ஸோ போகலன்னா வந்து நான் வீடியோ போடுறேங்க அது ஏர்போர்ட்டுக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த கட்டு தானே, இந்த கட்டு தான் எடுக்கணும். ஆமாம், இந்த கட்டு தான். ஸோ இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும். இந்த பிரிட்ஜுக்கு அடியில் ஃபுல்லாக தண்ணி தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஃபுல்லாக தண்ணி தான். ஸோ இது ஹாலோவீன் அப்டேட்னால கொஞ்சம் வந்து மான்ஸ்டர்ஸு அதெல்லாம் இருப்பாங்க இங்கே. ஆனால் ரொம்ப பயப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்காது. இது இங்கே இருக்க கதடு, அது இங்கே இருக்காதுங்க. ஐயோ, அங்கே நிற்கிது பாருங்கள், ஜொலிக்குது. பார்த்தீங்களா, இதான் அது தேர்டு மெட்டீரியல். அவ்வளோதான், மிஷின் கம்ப்ளீட்டடு. சேவ் கொடுத்துப்பா. ஓகே, இப்போ வந்து நம்ம கரெக்டாக மறுபடியும் கிரில் இடத்துக்கு தான் போகணும். நான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், வரல கொஞ்சம் அந்த பழைய கார் டேமேஜ் ஆகி போச்சு. ஸோ அதுக்கு பதிலாக இந்த காரை வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். போகிற வரல இருந்தது, அதை எடுத்துட்டேன். ஓகே, நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கிரில் கேட்குறான். கண்டுபிடிச்சிட்டப்பா. ஓகே, நான் இப்போ இது வந்து எல்லா பார்ட்ஸையும் ஒரு பார்ட்டாக ரெடி பண்ணுறேன் அப்படின்றான். ஓகே, இப்போ வந்து ரெடி பண்ணிட்டான், சவுண்டு போடுறான். வாங்க, அந்த மெட்டீரியலை வந்து ஹேக் பண்ணுறேன். இப்போது கிளிக் அப்படின்னு சத்தம் கேட்குது. நானே சும்மா சொல்கிறேன், அப்படி தான் சத்தம் கேட்குதாண்ணா. ஓகே, எது சொல்கிறேன் என்னன்னு தெரில. என்னங்க, இப்போ வந்து பேட்ரி வேணுமாங்க. பேட்ரியும் இட் ரிக்வயர் ஸ்பெஷல் பேட்ரிஸ். அந்த பேட்ரிஸ் வந்து எங்கே இருக்கும்னா அதுக்கும் இந்த பேட்ரிஸும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து $3000 எடுத்துகிட்டு வர சொல்கிறான். ஸோ அந்த $3000 ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா வந்து எல்லாம் உங்ககிட்ட காசு இல்லைனா, ஆனால் வந்து எல்லா டியூடை பார்த்து கற்றுக்கோ. எல்லா டியூட்ஸும் வந்து காசை வந்து அப்படியே சும்மா அப்படியே விசிறி விட்றாங்க, அப்படியே தூக்கி போடுறாங்க. உங்ககிட்ட காசு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட வந்து என்னை பாரு அப்படின்றான். அதுக்கப்புறம் வந்து நீ காசு சம்பாதிக்கணும்னா பேஸ்கெட் பாலு, அப்புறம் வந்து டாக்ஸி, அப்புறம் செல்லிங் கார்ஸு இதெல்லாம் பண்ணு. அதுக்கப்புறம் அதில் வந்து உனக்கு காசு கிடைக்கும் அப்படின்றான். சீக்கிரம் வந்து என்னை மீட் பண்ணுடா அப்படின்றான். என்கிட்ட இப்போ 3000 இருக்குது. ஏன்னா வந்து நான் வந்து இந்த கேம் அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 3000 வந்து ரெடி பண்ணிட்டேன். எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சொன்ன இதெல்லாம் வந்து அதில் போய்ட்டு வேலை செஞ்சு $3000 வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்போ வந்து போய் கொடுப்போம். ஓகே, மிஷின் கம்ப்ளீட்டட். எஸ், சேவ் கொடுத்தாச்சு. சூப்பரா, நீ மணியை கொண்டு வந்துட்டியா. இப்போ வந்து பேட்ரிஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அது எங்கே இருக்குன்னா டியூட் மார்க்கெட்டில் இருக்குமா. ஸோ வந்து இப்போ வந்து டியூட் மார்க்கெட்டுக்கு போகலாம். எங்கடா அந்த காரு, சூப்பர் கார் எங்கடா. சரி பரவாயில்ல விடுங்க, அந்த காரை வரைக்கும் ஓகே தான். இங்கே இருக்கா, சரி ஓகே, இந்த காரை எடுத்துப்போம். இந்த கார் வந்து 90s கிட் கார் மாதிரி இருக்குது. ஆனால் 90s காரை கூட நம்ம வந்து சும்மா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து அந்த கார் கூட செம்ம ஸ்ட்ராங்கு. அது ஏன்னா வந்து இந்த கார் வந்து செம்ம ஸ்பீடாக போகும். ஆனால் வந்து ஒரு அடி பட்டாலே வந்து வண்டி வந்து டேமேஜ் ஆகிடும். ஆனால் வந்து இந்த 90s கிட்ஸ் கார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடும். ஆனால் டேமேஜ்லாம் நல்லா தாங்கும். நம்ம போய் இப்போ இடித்தாலும் அதுக்கு வந்து கம்மியாக தான் டேமேஜ் கொடுக்கும். ஆனால் இதை நம்ம போய்ட்டு அதே இடத்துல போய்ட்டு இடிச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த மாதிரி இடிச்சிட்டோன்னா அப்படியே வண்டி நசுங்கிடும். இதுதான் வந்து இந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸு. ஓகேவா, ஓகே. இது வந்து பேட்ரிஸ் டியூட் மார்க்கெட்டில் தானே இருக்குண்ணா. நான் அப்படியே பேசிக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டேன். சரி விடுங்க, இவங்களுக்கும் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அப்படியே வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். டியூட் மார்க்கெட் போலீஸ் ஸ்டேஷன் வாயில் வருது. பார்த்தீங்களா, இப்போ இஷ்டானா வண்டி பாருங்கள், லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சா. ஒரு 2-3 டேமேஜ் தான் தாங்கும், அதுக்குள்ளே டப்புன்னு வந்து நசுங்கிச்சு. இங்கே பாருங்கள், லைட்டாக நசுங்கிச்சு வண்டி. ஆனால் வந்து இதுவே அந்த 90s கிட்ஸ் கார்லாம் அவ்வளோவா டேமேஜ் ஆகுது. ஓகே, இதான டியூட் மார்க்கெட்டே. இந்த லெமன் கடை தாங்க டியூட் மார்க்கெட்டே. ஓகேவா, இன்னொன்று வந்து இதுலேயே வந்து சைட் மிஷின்ஸ்லாம் இருக்குது. அதுவும் வந்து அதை நான் போய் பண்ணேன், அதுலேயும் காசு சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் வந்து என்ன சொன்னாங்க, நீ வந்து கிரில் மிஷினை முடித்தாதான் இதை வந்து உன்னால் அன்லாக் பண்ண முடியும் அப்படின்னா. ஸோ வந்து நான் அதை போட்டேனான்னு தெரில. நான் பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நான் எதெல்லாம் போடலையோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பேட்ரிஸ் வந்து நான் வந்து கொண்டு வந்துட்டேன்.
ஸோ இப்போ வந்து இதை போய் நம்ம கிரில் கிட்ட கொடுக்கணும். நான் வந்து பேட்ரிஸை வந்து டியூன் மார்க்கெட்லேருந்து எடுத்தாச்சு. போடா போடா ஸ்பீட போடா ஸ்பீட போடா. ஓகே வந்தாச்சுங்க மறுபடியும் கிரில் வீட்டுக்கே. கிரில் தானே வீடு. சார் வந்துட்டேன் சார். ஓகே எஸ், நீ பேட்டரி கொண்டு வந்துட்டியா? சூப்பரா. ஓகே அவனுக்கு என்ன சொல்கிறான்னா, என்னது எங்க இவன் வந்து வேறு ஏதோ கேங்கில் போயிட்டு கூப்பிட்டுட்டானாங்க. இப்போ வந்து அவங்க வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்களாம். அவங்க ரொம்ப மோசமான கேங்கா. அந்த கேங் பேர் வந்து ஏ கேங்கா. நீ வந்து அவங்கள வந்து கில் பண்ணிட்டு வா, நம்ம ஒரு கேங்ஸ்டர் நிரூபிக்கலாம் அப்படின்ற. தப்பாக ஹேக் பண்ணிட்டான் போலங்க. ஜெயிலை ஹேக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி வேற யாரோ ஹேக் பண்ணிட்டான். வேற யாரையும் ரிலீஸ் பண்ணி விட்டான் போல இவன். சரி ஓகே, இவன் நெக்ஸ்ட்டு பார்ட் உங்களுக்கு வேணும்னா, அதாவது இந்த ஜாக் வந்து இந்த ஏ கேங்கை அடிக்கிறானா அடிக்கலையா அதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அது வந்து தெரியணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டை பாருங்கள். ஸோ நம்ம வந்து இதோட இந்த கேமை முடிச்சுப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.